ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசான் ஐப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ரொம்ப நாளாக ஒரு ஐடியிலேருந்து அக்கா எப்போக்கா நான் கேட்ட மாதிரி சப்பி கால் போட போகிறேன் அப்படின்ட்டு சண்டை போடாத குறை தான். அந்த பொண்ணு அவ்வளோ இது பண்ணி கேட்டுகிட்டே இருந்தா. சுகன்யாங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு வழியாக நான் இன்றைக்கி போட்டுட்டேன். ஐ ஆம் ஸோ சாரி. நான் இந்த சாரி சொல்கிறதே ஒரு மந்திரமாக வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வேணால் வீடியோ நான் ரொம்பவே லேட்டாக போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியுது நான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். பட் ஐ ஆம் ஸோ சாரி. ஏன்னா எனக்கு ஒர்க் ரொம்ப லேட்டாக தான் முடியும். ஸோ அது இங்கே வரும்போது எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோ வரும், சரிங்களா? கண்டிப்பாக வரும். எஃப்எஃபாக இருந்தாலும் சரி அல்லது ஒன் ஷாட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் கரெக்டாக போட்டுருவேங்க. நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? நம்பிக்கை அதானே எல்லாம். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக சீக்கிரமாகவே இவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போயிடணும். ஃபோட்டோலேயே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா. அப்போ நேரில் அரவிந்த் உனக்குன்னே செஞ்சு வச்சு சலாடாவா அப்படின்ட்டு அவன் ரொம்ப மெதப்பில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவன் முன்னாடி வந்து உட்காருறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னோடய ஃபியான்சி இப்போ வருவாங்க. அரவிந்த்? ஆமாம், நான் அரவிந்த் தான். நான் வயன். என்ன வயன்? ஆமாம், நான் தான் உங்களை பார்க்க வந்த ஃபியான்சி. வாட் அப்படின்ட்டு அவன் செம்ம ஷாக்கு. எனது அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து அப்படி பார்க்குறான். அதில் உங்களோட ஃபோட்டோ தான் ரொம்ப ஒல்லியாக அழகாக இருக்குது. ஏன்னா விளையாடுறீங்களா? நீங்கள் எப்படி வயன்? ஆமாங்க, நான் தாங்க உங்களை பார்க்க வந்த பொண்ணு. ஆனால் அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் வாங்கி பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவில் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் அமுச்சு விட்ருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு அரவிந்த், ஆக்சுவலி இது என்னோடய ஃபோட்டோ தான், சின்ன வயசு ஃபோட்டோ. வாட்? சின்ன வயசு ஃபோட்டோவா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அறிவு இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்ட சின்ன வயசு ஃபோட்டோவை அனுப்புறது அப்படின்ட்டு அவனா கத்துறான். நீங்கள் அரவிந்த் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. என்ன அமைதியாக பேசுகிறது? நான் இந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து பட்டுனா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தா நீங்கள் என்னடானா இப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சாரிங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். அதான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்ல. என்ன நீ இப்படி வந்துருந்தா அப்படியே ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகணுமா? ஏங்க உன்ன மாதிரி பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி இந்த சொசைட்டி முன்னாடி இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு இப்படி ஹேண்ட்ஸமான பையன் சொல்லிடுறதுக்கு உனக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பொண்ணா? சீச்சி, எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேண்டாம். ஆமாம், நல்லா தின்னுவியோ? இப்படி புஸ்ஸுன்னு இருக்க. எப்படி தான் உங்கள் வீட்டிலலாம் உன்னை வச்சுருக்காங்களோ என்னவோ அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவனே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப ஹர்ட் பண்ணுறான். நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. தேவையில்லாமல் என்னை பாடி ஷேமிங் பண்ணுறது வச்சுக்காதீங்க. ஹோ, நீ இப்படி இருப்ப, நான் சொன்னால் உனக்கு கோவம் வருதோ? இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. ஓ சரி, நான் ரொம்ப ஓவராக பேசுகிறதே இருக்கட்டும். ஆனால் நீ இப்படியே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் உன்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஒன் மோர் திங், உன்னையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்படணுமா? எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ரொம்ப அழகான பொண்ணு தான் நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி இப்படி குண்டா அசிங்கமாக இருக்கிற பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அரவிந்த், ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. அதான் சொல்லிட்டீங்களே, பிடிக்கலன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு மேலே நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன்? நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தான் அந்த டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட 10வது பையன்.
ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன். வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்காம என்னை இந்த மாதிரிலாம் அனுப்பி வச்சு எதுக்கு இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க? இங்கே பார், ஊரில் இருக்கவன் 1008 சொல்லுவான். நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், அதுக்காக நம்ம அதே சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பக்கத்து டேபிளில் இருந்த ஒரு பாட்டி அப்படியே உங்கள் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் டேபிள் மேலே தான் கை வச்சுருந்துருப்பீங்க. அது அப்படியே வந்து டச் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அதே மாதிரி நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கு மனசு ரொம்ப வலிக்குதாம்மா? சொல்லு, வலிக்குதா என்ன? இல்லை பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த பையன் உன்னை ரொம்ப திட்டான்ல, அது நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல, இந்த மாதிரி ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான அழகு எங்கே தெரியுமா இருக்குது? அவங்களோட மனசில் தான் இருக்குது. நீ சொன்ன தெரியுமா, அவன் என்ன தான் உன்னை திட்டினாலும் சரி, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ அவங்கக்கிட்ட அவ்வளோ அமைதியாக பேசினல்ல, அந்த பொறுமை தாம்மா. அந்த பொறுமை தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பொண்ணுக்கு பொறுமை இருக்கலாம், அதுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்போவுமே விட்டு கொடுக்காம நீ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. சரி பாட்டி, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. இப்போ ஒருத்தன் போனான்ல, நிஜமாக சொல்கிறேன், அவன் உனக்காக பிறந்தவன் கிடையாது. ஆமாம்மா, உனக்காக பிறந்தவன் கண்டிப்பாக வருவான், சரியா? நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உங்கள் வீட்டில் கல்யாணம் தானே, அது நடக்கும்போது நடக்கும். இப்போ தான் நடக்கணும், இல்லை சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசரம்லாம் படுத்துவாங்க. அதுக்காக நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காத, சரியா? பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பேச்சு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. அச்சோ, எவ்வளோ அழகாக சிரிக்கிற. உன்னையே அவன் பிடிக்கலன்னு சொன்னால் ரசனை கட்ட பையன், நீ விடுமா, கண்டிப்பாக உனக்காக ஒரு ராஜகுமாரனே வருவான். பாட்டி, ஏன் பாட்டி? சரி, ஆமாம், நீங்கள் அதுவா, நான் இங்கே சும்மா காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே என்னோடய பேரை எனக்காக வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. அதுக்காக தான்மா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? சரி பாட்டி, என் பேரை நான் வேணால் மீட் பண்ணுறியாம்மா? இல்லை பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க, அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லணும்ல. ஓ சரிம்மா, நீ எதை நினச்சும் ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்காத, எப்போவுமே தைரியமாக இருக்கணும், ஓகேவா? சரிங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே, நான் வரேன் பாட்டி. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அந்த காஃபி ஷாப்பை விட்டு அப்படி கிளம்பிட்டீங்க. அந்த பாட்டி போகிறவங்களே பார்க்குது, எவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ போய் வேண்டான்னு சொல்லிட்டான் பார் ரசனை கட்ட பையன். திட்டிகிட்டே இருக்குது. அந்த பாட்டி அவங்க பேரனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டீங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் கவர் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஹுட்டியோட ஒரு பையன் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்டர் ஆகுறாங்க. எல்லோரும் அப்படியே அவங்களே வியர்டாக பார்க்குறாங்க. அந்த பையன் எதுவுமே கண்டுக்கலை, ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துட்டு, பாட்டி பாட்டி யார் இது? பாட்டி நான் தான் கிம் தயாங் அப்படின்ட்டு அந்த மாஸ்கையும் அந்த கண்ணாடியும் எடுத்து காட்டுறான். டேய் தயாங்கா, என்னடா முகமூடி கொள்ளைக்கார மாதிரி வந்து நிற்கிற? பாட்டி ஏன் பாட்டி? ஆமாம் என்ன பாட்டி, வழக்கமாக போகிற ரெஸ்டாரண்ட்டில் தானே நம்ம எப்போவுமே மீட் பண்ணுவோம், நீங்கள் என்னென்னா புதுசாக இந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்கீங்க? அது எனக்கு தோணுச்சுடா, இந்த ரெஸ்டாரண்ட் புதுசாக வந்து காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் உடனே கூப்பிட்டேன். சரி பாட்டி, ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாது, யாராச்சும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க.
சரிடா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே எழும்பி அப்படியே நடந்து போகிறாங்க. வெளியில் தயாங்கோட காரும் இருக்குது. தயாங்கா, சொல்லு பாட்டி. நம்ம இந்த இதில் நடந்து போவோமாடா? ஏன் பாட்டி? யாராச்சும் என் ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா, என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உன்னை யாரா ஃபேமஸ் ஆக சொன்னா? இதுவே என்னை குட்டி தயாங்கா இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சி இழுத்து வா பாட்டி போகலாம் அப்படின்ட்டு என்னை இந்த ஒரு ஊரே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவான். நீ என்னடானா காருக்குள்ளே வச்சு ரவுண்டு சுற்றுறியடா? பாட்டி, என் சுச்சுவேஷன் உனக்கு தெரிஞ்சுமா நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்க? தெரியுது. இருந்தாலும் உன் கூட தனியாக நிறைய இடத்துக்கு போகணும், உன்னோட சின்ன வயசு ஞாபகத்தை எல்லாமே உனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. ஒரு நாள் போகலாம் பாட்டி. சரிடா அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அந்த காரில் போயிட்டே இருக்கீங்க. அப்போது தயம், என்ன பாட்டி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அதுவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமேடா. ஏன்? இல்லை, நான் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தா. அவ்வளோ க்யூட்டு தெரியுமா? ஓ அப்படியா பாட்டி? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அப்புறம் என்ன? அப்புறம் நான் என்ன கதையாக சொல்லிகிட்ருக்கேன்? சரி பாட்டி, இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? அடே, ஸ்ட்ரைட்டாக எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போடா. என்ன பாட்டி சொல்கிற? ஆமாம், நீ தான் இப்போ ரொம்ப பிஸி மேன் ஆச்சே. எங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா? நான் வேறு ஊருக்கு போகணும். இருக்கிற கொஞ்ச நேரத்தையாச்சும் என் பேரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேனே. எனக்கு இப்படி ஒரு மாடர்னான பாட்டி. சரி போகலாம் அப்படின்ட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பாட்டி மறுபடியும் தயாங்கிட்ட, தயாங்கா, சொல்லு பாட்டி. எனக்கு என்னன்னே தெரிலடா. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் அந்த பொண்ணை பார்த்தேன்ல. ஆமாம் பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. ஏன் பாட்டி? ஏன்? இப்போதைக்கு என்னால் கல்யாணங்கிற பேச்சில் எந்த ஒரு இதுலேயுமே போக முடியாத அளவுக்குள்ள நான் மாட்டிகிட்ருக்கேன். எதுக்கு? இல்லைடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அவள் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுதுடா. அதனால தான் சொன்னேன். என் பாட்டியோட மனசே கொள்ளை அடித்த அந்த பொண்ணு யார்? அதெல்லாம் எனக்கு தெரிலடா. அந்த பொண்ணோட பேர் எதுவுமே நான் கேட்டுக்கல. பேர் எதுவுமே கேட்டுக்கலையா? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த பாட்டி சொல்லுது. ஓ அப்படியா? ஆமாடா தயாங்கு, எனக்கு அந்த பொண்ணோட மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு தோணுதுடா. சரி பாட்டி, என் பாட்டிக்கு ஆசைக்கு நான் என்னைக்காச்சும் நான் நோ சொல்லியிருக்கேனா? கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன். நீ எந்த பொண்ணை காட்டியோ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறிய இந்த பொண்ணை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக உனக்கே வந்து சேருவா. என்ன பாட்டி, இன்ஸ்டாகிராம்ஸில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட போல். டேய் தயம், இல்லை பாட்டி, என்ன புதுசாக இப்படியெல்லாம் சொல்கிற? இல்லைடா, எனக்கு தோணுது கண்டிப்பாக நீ அந்த பொண்ணை பார்ப்பேன்னு தோணுது. சரி பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி பாட்டியும் தயாங்கும் பாட்டியுமே அப்படியே போயிட்டாங்க. இப்போ உங்கள் சைடு பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. வயன் நில்லு. அம்மா என்னாச்சு? வழக்கம் போல தாம்மா. என்ன வழக்கம் போல தானவா? இந்த தடையும் பையனுக்கு ஒன்று பிடிக்கலையா? அம்மா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னோட பழைய ஃபோட்டோ எதுக்குமா அவங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க? இப்போ இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் அனுப்பியிருந்துருக்கலாம்ல. அது அது அவன் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாம்மா? இங்கே பாரு வயன், எனக்கு வேறு என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறாங்கடி. அம்மா, கொஞ்சமாச்சு லாஜிக்காக பேசுகிறியா? நான் பழைய ஃபோட்டோவை மட்டும் அவங்கக்கிட்ட காட்டினா மட்டும்
அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க முன்னாடி வந்து நிற்க தான் போகிறேன், நான் இப்படி இருக்கிறத பார்க்க தானேவா போகிறாங்க. இதுக்கு என்னோடய ஒரிஜினலான ஃபோட்டோ நீங்கள் அனுப்புறதுக்கு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ப்ளீஸ்மா, என்னை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க. இந்த கல்யாண விஷயத்தில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப வலிக்குதுமா. போகிற வரவெல்லாம் என்னை பற்றி ரொம்ப டம்ப் பண்ணி பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குமா. ஒரு கட்டத்தில் நானே உடையிற மாதிரி இருக்குமா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நானும் ஒரு பொண்ணு தான்மா. எல்லோரும் என்னை என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா? எல்லோரும் இந்த பாடியை வச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. ஏம்மா உங்களுக்கெல்லாம் புரியலையா? ஒல்லியாக இருந்தால் தான் அழகா? ஏன் இந்த மாதிரி இருந்தால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி வந்தவங்க கூட என்ன எவ்வளோ கேவலமாக பேசினான்னு தெரியுமா? ஆனால் அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், சத்தியமாக நல்லா நிம்மதியாக இருக்க முடியாதுமா. கண்டிப்பாக இருக்க முடியாது. இங்கே பாரு வயன், உனக்கு 27 வயசு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் யார் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? அம்மா, உனக்கு நான் பாரமாக இருக்கிறேனாம்மா? ரொம்ப பாரமாக இருக்கிறேனா? சரிம்மா, உனக்கு நான் இனி பாரமாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் பாரமாகவே இருக்க மாட்டேம்மா. நான் இங்கேருந்து போயிடுறேன். வயன், என்னம்மா ப்ளீஸ். நான் எனக்குன்னு ஒரு வேலையை நான் இருந்தப்போ அதெல்லாம் வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டீங்கம்மா. எல்லாத்தையுமே மாற்றிட்டீங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடுங்களேன். எதுக்கு அக்கறைங்கிற பேரில் இப்படி திணிக்கிறீங்க? பிடிக்கலம்மா, பிடிக்கல. பிடிச்ச விஷயத்த பண்ணவும் முடியாமல், நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கம்மா. ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா. நான் போயிடுறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த தேடி போடுறேன். கல்யாணம் தானே, நான் எப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன்னா ப்ளீஸ் இப்படி ஒரு பொண்ணே இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இல்லைன்னு நினச்சிக்கோங்கம்மா. என்னால் முடியல, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்து அழுகிறீங்க. உங்கள் அம்மாக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலாம், அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் அழுகாதம்மா, அப்பா நான் இருக்கேன்ல, நீ எங்களுக்கு பாரம்லாம் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊரில் இருக்கவன் அப்படி இப்படி சொல்லுவான், அதுக்காக நீ எப்படி எங்களுக்கு பாரமாக இருப்ப? கண்டிப்பாக கிடையாதுமா, நீ எங்களோட பொண்ணுமா. இல்லைப்பா, நான் நானாகவே ஃபீல் ஆக மாட்டேங்கிறேன்ப்பா. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடுங்கப்பா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ நான் அப்போ பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. 25 வயசு வந்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி சட்டமே இருந்தாலும் வாழ போகிறது நான் தானேப்பா. பிடிக்காத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரியே தோணுதுப்பா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் எனக்கு பிடிச்சத பண்ணிட்டு போகிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அழுகிறீங்க. உங்கள் அப்பா, சரிம்மா சரி, அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். இங்கே பாருமா, அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னா அழுகாத, சரியா? உனக்கு பிடிச்ச விஷயம் தானே பண்ணு, பிடிச்ச விஷயம் தானே பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். கல்யாணம் தானேம்மா, பார்த்துக்கலாம். உனக்கு எப்போ, உனக்கு யார் பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. நான் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா அதான் சொல்கிறேன்லம்மா, அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போது ரூமுக்கு போயிட்டு அப்படியே பொத்துன்னு அந்த பெட்டில் படுக்கிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி அந்த பையன் சொன்னது ரொம்ப ஹர்ட் ஆகிருந்துருக்கும். என்ன தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணாலும், தயாவோட பாட்டி உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் கூட, அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே அழுகிறீங்க. ஏன் இப்படி இருக்கிறதுனால என்ன குறைவு? நான் உடம்பு குறைச்சா தான் மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா யாருக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படியே தான் இருப்பேன். நான் யாருக்காகவும் நான் எதுவும் மாற்றிக்க போகிறதும் கிடையாது. என்னை பிடிச்சி இப்படியே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர, அவனுக்காக நான் மாற்றணும், என்னை நான் மாற்றிக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்டவன் எனக்கு தேவை இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. லவ் யூர் செல்ஃப் வயன், உன்னை மட்டும் நீ லவ் பண்ண, யாரையும் லவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் போகுது. இப்போ நீங்கள் வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. முன்னாடி வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்குது, ஸோ அதனால் வேலையெல்லாம் விட்டுட்டே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் நிறைய தடவை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பறம் உங்கள் அம்மா சுத்தமாக கேட்கல. அதனால் நீங்கள் மறுபடியும் அதே கம்பெனியில் ரீஜாயினிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அதே கம்பெனியில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான் அவங்களோட டேஸஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்காக ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்ன சவுண்டு இது? கவருக்குள்ளே இருந்தா அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்குறீங்க. இன்னும் சவுண்ட் ஹெவியாக இருக்குது. அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டாக் இருக்குது. வாட்? இந்த நாய்க்குட்டி யார்? இந்த ஷே அப்படின்ட்டு அதை அப்படியே எடுக்கிறீங்க. அது அப்படியே கத்துது. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட பேக்கில் இருந்து தண்ணி கொஞ்சம் அதுக்கு கொடுக்குறீங்க. அதை அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்களே பார்க்குது. நீங்கள் என்னடி ஏன் அப்படி பார்க்குற? சரி, உனக்கு கொஞ்சிக்கிறதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆஃபீஸ்க்கு வர போகணும். உன்னை நான் எப்படி இங்கே தனியாக விட்டுட்டு போகிறது? என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. பேசாமல் ஆஃபீஸ் கொண்டு போயிடலாமா? ஒரு வேளை கத்திட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது அப்படியே உங்களை பாவமாக பார்க்குது. அந்த பார்வையே உங்களை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் கத்தக்கூடாது. என்னோடய ஹெச்ஆர் சரியான பைத்தியம், அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இரு, அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்ட்டு நீங்கள் அது கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அதுன்னா உங்களை அப்படி பார்க்குது. உனக்கு பசிக்கும்ல இரு அப்படின்ட்டு அவங்களோட பேக்கில் கொஞ்சம் டிஃபன் இருக்கும், ப்ரெட் அண்ட் சாண்ட்விச் இருக்கும். ஸோ அதை எடுத்து அது கொடுக்குறீங்க. அது சாப்பிட மாட்டேங்குது. என்ன சாப்பிட மாட்டேங்குது? எக்கு மட்டும் கொடுப்போமா? சரி ஓகே அப்படின்ட்டு எக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறீங்க. அது சாப்பிடுது. எக்கு மட்டும் சாப்பிட்ற, நான் வெஜிடேரியனோ? சரி சாப்பிட்டு. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாரு, இன்றைக்கி என்னோடய ஹாஃப் டே மட்டும்தான் எனக்கு ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக என்னோடய ஹேண்ட்பேக்கில் மட்டும் இரு. உன்னை இங்கே எங்கேயாச்சும் விட்டுட்டு போது கூட எனக்கு மனசே இல்லை. அதனால் உன்னை நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். பட் அமைதியாக மட்டும் இரு அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்படியே உங்களோட பேக்கில் போட்டு அப்படியே எடுக்கிறீங்க. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட பேக்கில் போட்டுட்டீங்க. பொத்தி பத்திரமா கொண்டு வரீங்க. அந்த ஆஃபீஸில் வந்த உடனே எல்லோரும் உங்களை வியர்டாக பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்ட்டு உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போகிறேன். ஓகே அப்படின்ட்டு அவங்கள வியாடாக பார்க்குறாங்க. நீங்கள் அப்போட பிடிச்சோம் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் ஏறினதோ ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ஃப்ளோர் வந்துடுச்சு. குடுன்னு ஸ்ட்ரைட்டாக அவங்களோட பிளேஸ்க்கு போய் உட்காந்துட்டீங்க. வந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் மடியில் இருக்க அந்த பேக் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த குட்டினா அப்படியே பேக்குள்ளே க்யூட்டாக அவங்கள பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ, ஒன்றை போய் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டதுக்கு மனசு வந்துச்சோ என்னவோ. நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா? ஆனால் நீ அமைதியாக இரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதே பார்க்குறீங்க. அது லைட்டாக குறைக்குது. ஷூ 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 கத்தாது 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 கத்தாது, ஐயோ கத்திட்டானே அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த டைம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க எல்லோரும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால இதை கவனிக்கலை. அப்பாடா கவனிக்கலை, கத்தாத கத்தாத அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மடியிலே தான் அந்த பேக்கை வச்சுக்கிட்டே தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. வயன் என்னாச்சு, எதுக்கு பேக்கை மடியிலே வச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக. ரிலாக்ஸேஷனுக்கு பேக் எதுக்கு வச்சுக்க போகிற? பேக் எடுத்து கீழே வச்சா தான் நீ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வயிற்றுக்கிட்ட கொஞ்சம் ஹெவியாக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல.
என்ன நீ புதுசு புதுசாக பேசுகிற? அப்படியா இருக்குது? அதனால் எனக்கு வயிறு வலி கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது. அப்படியா அப்படின்ட்டு உங்களை வியர்டாக எல்லோரும் பார்க்குறாங்க. ஐயோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. வயன் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டிங்க, இது எஸ்கேப் ஆகிற வழியே பார் அப்படின்ட்டு நீங்கள் குடுன்னு அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 12:30 போல் உங்களுக்கு ஒரு கால் வருது. அப்போது ஹெச்ஆர், ஹலோ வயன், சொல்லுங்கள் சார், கம் டு மை கேபின். சார் கம் டு மை கேபின். ஓகே சரியோ, இவன் வேறு எதுவும் கூப்பிட்றான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமெண்ட் வயன். சொல்லுங்கள் சார், கூப்பிட்ருந்தீங்க. என்ன மதியம் லீவ் போட்டிருக்கீங்க போல்? ஆமாம் சார். ஏன்? அது வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கா, அதனால தான். ஓ, ஆல்ரெடி இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டியா? இப்போ மதியம் ஃப்ரீயா? அதான் சொன்னேனே சார், வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கா. நாளைக்கு ஆஃபீஸ் தானே சார்? நாளைக்கு சண்டே. ஆமாம்ல சார், சண்டே. நாளைக்கு நான் ஃப்ரீ தான் சார். நாளைக்கு என் கூட கொஞ்சம் வெளில வரியா? நானா சார்? ஆமாம், உன்ட்ட தான் நான் கேட்குறேன். அது சார் நாளைக்கு சண்டே. ஸோ வாட்? இல்லை வீட்டில் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என் கூட வெளியில் வர. எதுக்கு கூப்பிட்றானே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அது சார், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துடு. இந்த ரெஸ்டாரண்ட்க்கா? ஆமாம் வயன். எதுக்கு சார்? அதெல்லாம் நாளைக்கு நீ தெரிஞ்சுப்ப. சீக்கிரம் வந்துடு, ஓகே? பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். சரி சார். அப்போ நான் இப்போ கிளம்பலாமா சார்? ஓகே. மதியம் லீவ் கேட்டிருக்கீங்கல்ல? ஆமாம் சார், அதே எடுத்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேபினை விட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃபேஸில் ஆடலை. எதுக்கு நாளைக்கு கூப்பிட்றான்? இவனை நம்பி போகலாமா? ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவன் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு திரியிறானுங்க. இப்போ நம்பி போகலாமா? ஐயோ, இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி போயிருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டு தானே போகிறோம். இவன் கார்லேயே போகிறோம் இல்லையே, அப்புறம் என்ன, சும்மா போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஸ்ட்ரைட்டாக இப்போ உங்களோட வீட்டுக்கு அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டிலலாம் இல்லை, நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தனியாக இருக்கணும்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ தனியாக தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. இப்போ அந்த ரூம்லேயும் அப்படியே பொத்தி கொண்டு வரீங்க. அந்த டாக்னா அப்படியே குறைக்குது. ஷூ ஷூ ஷூ, கத்தாத கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கா, சரியான ராட்சசி. கேட்டால் அப்படியே ஒன்று அப்படியே வெளில துரத்தி விட்ருவா. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கூட்டிகிட்டு போய் அவங்களோட ரூமுக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த நாய்க்குட்டி எடுத்து அப்படியே கீழே விடுறீங்க. அதுனா துள்ளி கொதிக்குது. நீங்கள் ஓ, இதுக்கு தான் இவ்வளோ ஆர்வமாக இருந்தியா அப்படின்னு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அது நான் அங்கே ஓடுது இங்கே ஓடுது எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி பண்ணுது. ஹே, என்ன நீ இவ்வளோ துருன்னு இருக்க அப்படின்ட்டு நீங்களும் அது கூடயே ரொம்ப விளையாடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அந்த நாய்க்குட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி இவ்வளோ க்யூட்டாக இருக்க. உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்போ பார்த்து எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது பார். சரி, எனக்கு எப்போ நல்ல பேர் தோணுதோ அப்போ நான் உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த டாகே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அது உங்கள் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்குது. அந்த டாக் கூட பயங்கரமாக விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. டே போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அலாரம் அடிக்குது. என்ன விடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் தான் அந்த நாய்க்குட்டி க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு. எவ்வளோ க்யூட்டாக தூங்குது அப்படின்ட்டு அதோடய ஃபேஸ் அதோட தலை எல்லாம் போய் எப்படி ரப் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அப்படியே புரண்டு படுகுதா. நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு சுத்தமாக தெரியல. பட்
தெரியல, எனக்கு பிடிச்சவங்களோட பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு போஸ்டர் பார்க்குறீங்க. ஆப்வியஸ்லி அது தயாங்கோட போஸ்டர் தான். என்னோட ஐடல் கிம் தயாங். இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவல்ல, நமக்கெல்லாம் எங்கே அப்படின்ட்டு அந்த டாகை பார்க்குறீங்க. ஐயா உனக்கு டேன்னு நேம் வைக்கக்கூடாது, க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பாருட்டே, உன்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறேன். என் ஐடலாக நான் எவ்வளோ லவ் பண்ணுறேனோ அதே லவ் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டாகு கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. சாரி, டே கூட பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த டே அப்படி உங்களை பார்த்து குறைக்குது. அப்படி சிரிச்சுக்கிட்டே, குட் மார்னிங் டே, இன்னையிலேருந்து உன்னோட நேம் டே தான், ஓகேவா அப்படின்ட்டு அதுவும் குலைக்குது. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி இனி ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தேக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டிங்க. இப்போ அவனுக்கு ப்ரஷ் எல்லாம் பண்ணி இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால். யார் இது? ஐயோ, இந்த ஹெச்ஆர் ஆச்சே. ஹலோ சார், வயன் எங்கே இருக்கா? சார் நான் வீட்டில் 10 o'clock இந்த ரெஸ்டாரண்ட் வர சொன்னேன். சார் டைம் 8:30 தான் சார் ஆகுது. நான் 10 o'clock ஷார்ப்பாக நாங்கள் இருந்துருவேன். வயன், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே சார், நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. ஐயோ டே, சண்டே நாள் கூட லீவ் கொடுக்காம என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த சனியை கூப்பிடுது. சரி, உன்னை நான் என்ன பண்ணுறது, பேசாமல் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுனா க்யூட்டாக அதோட பப்பி ஐஸில் பார்க்குது. ஐயோ, இந்த பார்வை தான் என்னை அப்படியே இழுத்துட்டு வந்துடுச்சுடாட்டே. சரி, உன்னையே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ரெடியாகி உங்கள் பேக்கில் தான் அப்படியே டேயை உள்ளே வைக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி லைட்டாக கேப்பெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கீங்க. இப்போ டேயும் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்குது. நீங்களும் அப்படியே நடந்து போகிறீங்க, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது அந்த ரெஸ்டாரண்ட் போய் உட்காடுறீங்க. பார்த்தா பஞ்சுவாலிட்டி சொல்லிட்டு இருந்த மனுஷனே இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. எங்கே அந்த ஹர்ச்சாரு பஞ்சுவாலிட்டி சொல்லிட்டு இருந்தான், என்ன அவனே காணோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவருக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சார், ஒயன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டியா? வந்துட்டேன் சார், ஒரு 2 minutes நான் இப்போ வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு பர்சன் அப்படியே அவங்க டேபிள் முன்னாடி வந்து உட்காடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த டேபிள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ, மிஸ்டர் லீ ரேங்க் தானே? அது என்னோட ஹெச்ஆர். ஓ, அது உங்களோட ஹெச்ஆர் தானா? சரி, வெயிட் அ மினிட் அப்படின்ட்டு அந்த பர்சனை அப்படியே வந்து கேஷுவலாக உட்காந்துட்டு அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எப்படி இந்த ஹெச்ஆரோட நேம் தெரியும் எனக்கு? அதுவும் இல்லாமல் இவன் என்னை குறுன்னு பார்க்குறான். பார்க்குற பார்வையே சரியே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருறீங்க. ஸோ அந்த டைமில் அவங்களோட ஹெச்ஆருமே வந்துட்டான். நீங்கள் அவரை பார்த்ததுமே அப்படி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வயன், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். அவர் அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தா ஒரு பர்சன் ஹுட்டியெல்லாம் போட்டுட்டு மாஸ்க்கு கண்ணாடி அதெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ஹெச்ஆர், வந்துட்டியா? ஆமாம், நான் வந்துட்டேன். ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே இருந்து பேசுகிறாங்க. நீங்கள் யார் இவர், எதுக்கு இவர் கூட இப்படி பேசிகிட்டு இருக்காரு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஹெச்ஆருமே அந்த பர்சனும் கூட ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. அப்போது அந்த ஹெச்ஆர், வயன், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்ல. ஆமாம் சார், அதுக்கு இவங்க தான் இருக்க போகிறாங்க. யார் சார் இவங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாகவே கேட்டீங்க. அப்போது ஹெச்ஆர், யாருன்னு தெரியலையா? எப்படி சார் தெரியும், இப்படி கவர் பண்ணால் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த பர்சன் அப்படியே உங்களே தான் பார்க்குறான். அப்போ நீங்கள் சாரிங்க, தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நீங்கள் யார் என்னன்னு சரியாக தெரியல.
ஓ ஓகே அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு கிளாஸும் எடுக்கல மாஸ்க்கும் எடுக்கல அப்படியே தான் இருக்கான். நீங்கள் இவ்வளோ சொல்கிறேனே எடுத்து யார் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏதாவது பண்ணுறானா பாரு கால் நெஞ்சுக்காரன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஹெச்ஆரை பார்த்து ஒயன் இனி நீ இவங்க கூட தான் ஒர்க் பண்ண போகிற. சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இனி இனியும் ஒரு கான்செர்ட் வரப்போகுது. இனி இவர் கூட அசிஸ்டண்ட்டாக நீ தான் ஒர்க் பண்ண போகிற. ஏன் சார், ஏன் என்ன மட்டும்? நம்ம கம்பெனிலேருந்து நீ தான் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பர்சனையும் பார்க்குறீங்க, ஹெச்ஆரையும் பார்க்குறீங்க. ஏன் உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா என்ன? ஆனால் சார் எப்போவுமே டீனாவை தானே கூப்பிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு கூப்பிட சொல்லுவீங்க. ஏன் உனக்கு அசிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படி இல்லை. அப்புறம் என்ன, இவங்களுக்கு நீ மட்டும்தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி ஏன் இப்படி கொத்து விட்றான்? சரி சார், அசிஸ்டண்ட் தானே சார், இருக்கிறேன் சார். அப்போ அந்த பர்சன் என்ன மிஸ் ஒயன், எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, சரி ஒயன் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குது, ஓகே யூ கேரி ஆன் அப்படி சொல்லிட்டு உங்களை இங்கே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நீங்கள் போகிற அவனே தான் பார்க்குறீங்க. டே என்னடா யார்கிட்டடா கொண்டு வந்து விட்டுருக்கேன், இவன் வேறு முகமூடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது அந்த பர்சன் மிஸ் ஒயன் சார் தென் லெட்ஸ் கோ. எங்கே சார்? என்கிட்ட கொஷின் கேட்குறது சுத்தமாக பிடிக்காது. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, யார் என்னன்னே தெரியாமல் அவன் முன்னாடி அப்படியே போகிறீங்க. இது என்னடா புதுசாக இருக்கே, யார் என்னன்னே தெரியாமல் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு காரும் வருது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, பிகாஸ் ஏன்னா உங்களோட பேக்கில் தான் உங்களோட டே இருக்கே. ஐயோ வேறு குலைச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பேகை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. டைட்டாக பிடிக்க தான் அவன் இன்னும் குலைக்கிறான். ஷூ குலைக்கிறானே சொல்லிட்டு அங்கேயே நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்டு அந்த பர்சன் மிஸ் ஒயன் சார் என்ன காரில் ஏறலையா? நான் எதுக்கு சார்? உன் ஹெச்ஆர் சொன்னது நீ கேட்கலையா? நீ தான் இனி என்னோடய அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். அதுக்கு நானும் உங்கள் கூட வரணுமா? ஆப்வியஸ்லி பிகாஸ் யூ ஆர் மை அசிஸ்டண்ட். சரி சார் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அந்த காரில் ஏறுறீங்க. அந்த டாக்னால் உள்ளே போய் ஒரு மாதிரி குடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன் மிஸ் ஒயன் ஆர் யூ ஓகே, கம்ஃபர்டபுளாக தானே இருக்கீங்க? எஸ் சார். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, என்ன பேக் என்ன ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். இல்லையே, பேக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா என்ன? இல்லை நான் எதுவும் வச்சுக்கல. இல்லையே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. பேக்குள்ளே பாம் ஏதாச்சும் வச்சுருக்கேன் என்ன? பாமா? சார் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் அப்படிலாம் இல்லை. அப்போ என்ன பேக்கில் என்ன வச்சுருக்கேன் கொடு அப்படின்ட்டு அந்த பேக் அப்படி உருவுறான். நீங்கள் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பதட்டப்படுறத பார்க்க தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பேக் அப்படி உருவுறான். உள்ளேருந்து ஒரு நாய்க்குட்டி இதை பார்த்துட்டு அவனே பயந்து என்னது இது? சாரி சார். சாரியா? நீ என்ன லூஸா? எதுக்கு நீ டாகை பேகுக்குள்ளே அது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திக்குறீங்களா? சாரி சார். அது சாரி சார். ஆக்சுவலி வீட்டில் யாருமே இல்லை, எனக்கும் இதை விட்டுட்டு வர மனசு இல்லை சார், அதனால தான் சார். அதுக்கு இப்படியே வச்சு கொண்டு வர்றது? சாரி சார், இதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன். நான் அதுக்காக சொல்லலை. ஒரு டாகை எப்போவுமே ஹேண்ட்பேக்குள்ளேலாம் போட்டுட்டு வச்சுட்டு வரக்கூடாது, அதுக்கு ஏர் சர்க்குலேஷன் வராமல் செத்து போயிடும் அது. அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பர்சன் அப்படியே அந்த உங்கள் பேக்லேருந்து அந்த டாகை எடுத்து அப்படியே கொஞ்சிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டாக் அவன் கூட செமையாக செட் ஆகிடுச்சு. க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாம் சார். ஆமாம், இந்த டாகோட நேம் என்ன? அதுவா? டே சார். வாட்? டேயா? ஆமாம் சார். ஐ திங்க் யூ ஆர் அ கிம் தயாங் ஃபேன், ரைட்?
எஸ் சார். ஓ, சச் அ லக்கி கேர்ள் வயன். ஆ, என்ன சார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். சாரி சார், தட்ஸ் ஓகே. ஆமாம், எப்படி என் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்ட? அதான் ஹெச்ஆர் சொன்னார் உங்கள் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு. சரி, அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன். நான் யார் என்ன எதுவுமே தெரியாமல் அப்படியே நீயும் வந்துட்டா? இல்லை சார், யோசித்தேன். பட் ஆனால் அவரும் சரியாக எதுவுமே சொல்லலை, நீங்களும் சொல்லலை. அதுக்குள்ளே தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஹாய், ஐ ஆம் கிம் டயாங். சார், என்ன சார் விளையாடுறீங்களா? யூ டோன்ட் பிலீவ் மீ? இல்லை சார், நான் நம்ப மாட்டேன். டயாங் எப்படி சார் இங்கே? அப்படியா அப்படின்ட்டு அவரோட கிளாஸ் அப்புறமேட்டு மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் வாய் அடைச்சி போயிட்டீங்க. யா, தட்ஸ் மீ. நிஜமாகவே நீங்கள் தான் தயாங்கா? ஏன் என்னை இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்தது இல்லையா என்ன? அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் அவங்ககிட்ட போய் பார்க்குறீங்க? சார், நீங்கள் தான் கிம் தயாங்கா? நீ என்னோடய ஃபேன் தானே? என்னை பார்த்துமா நீ கிம் தயாங்கான்னு கேட்குற? ஐம் சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. இங்கே தயாங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்னோடய ஃபேன்கள் தானே? அது சார், உங்கள் சாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓ, சாங் மட்டும் தான் பிடிக்குமா? உங்களே எனக்கு பிடிக்குமே. ஓ, என்ன விஷயத்தினால பிடிக்கும்? அது நீங்கள் ரொம்ப கைண்டு சார். அதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் மைண்டு. எனக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே எனக்கு பிடிக்கும் சார். ஓ, அவ்வளோதான் பிடிக்குமா? அது இன்னும் நிறைய பிடிக்கும் சார். சரி, ஓகே. இப்போ நீ ஓகேவா? இல்லை, நீ வேற என்னோட பெரிய ஃபேனு. என் கூட நீ ஒர்க் பண்ண போகிற. இப்போ பேசுகிறதுலே தெரியுது நீ ரொம்ப ஜாம் ஆகுறேன்னு. என் கூட ஒர்க் பண்ணிடுவியா என்ன? இல்லை சார், கண்டிப்பாக நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறேன் சார். ஓ, ரியலி? எஸ் சார், அஃப்கோர்ஸ். சரி, ஓகே. ஐ ஆம் ஸோ சாரி சார். எதுக்கு சாரி? இல்லை, நான் இந்த ஒரு மீட்டிங்க்கு என்னோட தயா கூட்டிகிட்டு வந்தேன். வாட்? சாரி சார், அகெயின். நான் என் டாகுக்கு உங்கள் நேம் வச்சது. உனக்கு இந்த டாக் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் சார். எப்போ வாங்கினேன் இந்த டாக்? நேற்று தான் சார். என்னது, நேற்று தான் வாங்கினியா? ஆமாம் சார். அது வாங்கினது கூட இல்லை, அது ரோட்டில் இருந்துச்சு. அதுதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சார். ஓ, ஓகே. சரி, என் பேர்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இந்த டாகை ஹர்ட் பண்ணுங்க என்ன? சார், எப்படி சார்? கண்டிப்பாக இல்லை. நான் இந்த டேனுக்கு நேம் வச்சதுக்கு காரணமே என்னோடய லவ்வை ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறதுக்காக தான் சார். லவ்வை காட்டுறதுக்கா? ஐ மீன், எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேனாக உங்கள் மேலே இருக்க லவ் எப்படி இருக்குங்கிறது என்னோடய டாகுக்கு அப்படி சொல்ல வந்தேன். ஓ, அப்படியா? ஆமாம் சார். ஓகே, சரி. இப்போ எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் என்னை நீ தான் வந்து பிக்கப் பண்ணணும் சார். அப்புறம் மறக்காமல் டேயும் கூட்டிகிட்டு வந்துடு. டேயா? ஆனால் ஆஃபீஸுக்கு நான் என்னோடய வீட்டுக்கு தான் வர சொன்னேன். நான் என்ன உன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்கு வந்துடு. ஓகே, முக்கியமாக டேயை கூட்டிகிட்டு வந்துடணும். சாரி சார் அப்படின்ட்டு நீங்களாம் அப்படியே சொல்கிறீங்க. இப்போது தியாகம் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போது உங்களை அந்த கார்லேயே அவங்க வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு தியாகோட கார் அப்படியே அவரோட வீட்டுக்கு போகுது. நீங்கள் செம்ம ஷாக். பிகாஸ் நீங்கள் தியாகோட பிக்கஸ்ட்டு ஃபேன். இன்றைக்கி நீங்கள்
அவங்களே பார்த்துட்டு வந்துட்டீங்க, அவர் கூட பேசியிருக்கீங்க, இனி அவங்க கூட தான் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இது உண்மைதானா இல்லையான்ட்டு உங்களால் நம்பவே முடியல. அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான்டா நெக்ஸ்ட் டே ஆகுது. காலங்காத்தாலே அறக்க பறக்க கிளம்பி நீங்களும் ரெடியாகி டேயும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக தேவங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. என்னோடய பயோஸோட வீட்டுக்கு போகிறேன். ஐயோ நல்லா இருக்கியே நல்லா இருக்கியே. சரி வயன் கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணும் ஓகேவா, லூஸ் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படின்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன வீட்டில் யாரும் இல்லையா என்ன, இல்லை தப்பான வீட்டுக்கு வந்துட்டாமா அப்படின்ட்டு மறுபடியும் போய் அட்ரஸை செக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. இல்லை கரெக்டு தானே அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வந்து காலிங் பெல்லை அனுப்புகிறீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, காண்டாக்ட் நம்பர் கூட நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோமா, எப்படி நம்மளோட ஐடல் வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இருந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்னையா இது யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராண்டாலே அப்படியே உட்காந்துட்டீங்க. இந்த மனுஷன் எப்போ வருவான், எப்போ வந்து கதை திறப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வராண்டாலே உட்காந்துட்டீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் யாரோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. அப்பாடா டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நீங்களும் டேயாவை தூக்கிட்டு அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா தயாங் ஹாஃப் நேக்டாக இருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக். தயாங் அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். நீங்கள் இப்போ இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அப்படியே வாயை பொழந்துட்டீங்க. எங்கள் தயாங் அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டே அவங்கள அப்படி பார்க்குறான். ஓயன் வந்துட்டியா அப்படின்ட்டு உங்களுக்கு எங்கே வாரிலேருந்து வார்த்தை வர்றது, அப்படியே பே நிற்கிறீங்க. சரி அவ்வளோவா அப்படின்ட்டு அவர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு. இங்கே நீங்கள் என்னது ஷர்ட்லெஸ்ஸாவா, என்ன இப்படி இருக்காரு? ஐயோ வயன் கண்ட்ரோல் பண்ணிக்கடி, அது உன்னோட பாஸ் சரியா, நீ அவரோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகிறீங்க. கையில் தான் உங்களோட டேயும் வச்சுக்கிறீங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் டேயாங் அப்படியே நேராக கிச்சனுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. சார் என்ன வயன், இல்லை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க? என்னோடய அசிஸ்டண்ட், ஸோ அதனால தான். அப்படியா சார், சரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் டீ போட்டுட்ருக்கேன். ஓகே சரி சார். என்ன சரி சார், ஆக்சுவலி இந்த ஒர்க்கெல்லாம் நீ தான் பண்ணணும். நானா? ஆமாம், நீ என்னோடய அசிஸ்டன்ட் தானே. நான் வந்து டீ போடுறேன்னு சொல்கிறேன், அப்போ நீ என்ன சொல்லியிருந்துருக்கணும்? இல்லை சார் நான் டீ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி நீ இந்த டீயை போட்டுட்ருக்கணுமா இல்லையா? நீங்கள் தான் அதெல்லாம் இல்லை, அசிஸ்டண்ட்னா நான் சொல்லி தான் பண்ணணும், இல்லை சொல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படியா சார், ஓகே என்ன வேணா டீ? ஒன்றும் தேவையில்லை, அதான் நான் போட்டேன்ல. அப்போ எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்து அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் யாங் தான் அப்படின்ட்டு கூப்பிட்றான். நீங்கள் இது அவரோட பப்பியோட நேம் ஆச்சே அப்படின்னு கூப்பிடும்போது அங்கேருந்து யாங் தான் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வருது. ஹை யாங்டன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஆர்வமாக பார்க்குறீங்க. அப்போ யாங்டன் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே கொஞ்சது வீண் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்ததுமே உங்கள் கையில் இருக்க டாக் அப்படியே குலைக்குது. ஷூ டே கொஞ்சம் சும்மாறா அப்படின்னு நீங்கள் அதை காம் பண்ணுறீங்க. யாங்டனும் டே அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சாரி சார், நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, அதனால தான் கொண்டு வந்தேன், இல்லாட்டா நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இனி நீ ஆஃபீஸ் வரேன்னா டேயை இங்கேயே விட்டுட்டு போ. சார் ஆனால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ டெய்லியும் அந்த பேக்கில் கொண்டு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது தேக்கு நல்லதே இல்லை தெரியுமா? அதான் என்ன சார் பண்ணுறது, வீட்டை தனியாக விட்டுட்டு வர முடியாதே சார், வீட்டில் பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ல, நீ காலையில் நீ தேயை எங்கேயே கொண்டு வந்து விட்டுரு. ஆனால் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்ல. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டே அப்படியே கீழே விடுறீங்க. அந்த டே நேராக ஓடி போய் யாங்டன் கூட நல்லா விளையாடுது. என்னது யாங்டன் கூட விளையாடுதா அப்படின்ட்டு நீங்களும் பேனு பார்க்குறீங்க. யாங்டனும் டேயும் செம்ம கனெக்ஷன், அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பேனு பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு தேவம் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கலாமா?
ஓகே சார். நீங்கள் வந்து தேவாங்கோட ஷெட்யூலில் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி வந்து உங்களோட கம்பெனி தான் தேவாங்க்கு வந்து ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் தான் அசிஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் தேவாங்க்கு ஒரு கால் வருது. அப்போது தேவாங்கோ 1 மினிட் வேன். ஓகே சார். ஹலோ பாட்டி. டே தயாங். சொல்லுங்கள் பாட்டி. நாளைக்கு ஊருக்கு வரேன்டா. ஓ சரி பாட்டி, வாங்க நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. சரிடா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சார் கண்டினியூ வேன் அப்படின்ட்டு நீங்களும் பேலன்ஸ் இருக்கிறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான்டா ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. ஏன்னா தயாங் வந்து ஒரு சோலோ ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டேயுமே தயாங் கூடயும் யங்டன் கூடயும் செம்ம கனெக்ஷனால தயாங்குமே சொல்லிட்டான், நீ டெய்லியுமே நீ டேயை வந்து அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு வர வேணாம், அப்படி டே எங்கேயே விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்களுக்கு மூஞ்சே இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான், அந்த டே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்தான். இப்போ நீங்கள் இங்கே விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. என்ன சார் நான் விட்டுட்டு இல்லை, நீ தான் சொன்னீங்க அங்கே பார்த்துக்க யாரும் இல்லை. ஆனால் நானும் அங்கே தனியாக தானே சார் இருக்கேன். பேசாமல் ஒன்று பண்ணுறியா? என்ன சார்? இங்கேயே ஒரு ரூம் இருக்குது, பேசாமல் இங்கேயே தங்குறியா? எப்படி சார்? நானா இங்கேயா? ஆமாம். ஏன் தங்குறது உனக்கு கஷ்டமாக இருக்கா? மாதம் மாதம் 2 கொடுத்தா போதும்பா. 2க்கா? இல்லை சார், வேணாம், பரவாயில்ல, நாங்கள் தனியாகவே தங்கிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. தேவை அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறான். இப்போது நெக்ஸ்ட் டே தயாங் கூட ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அந்த டைம் அது காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் சார் ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே அப்படின்ட்டு தயாங் வந்து ஃபைலெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். இங்கே நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதை பார்த்தா அங்கே தயாங்கோட பாட்டி தான் நிற்கிறாங்க. அந்த பாட்டி உங்களை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த பொண்ணு மாதிரி இருக்குது. ஒயன் தானே மணி? ஆமாம். நீங்கள் ஒயன் என்ன மறந்துட்டியா? இல்லை, எனக்கு புரியல. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டி நீங்களா? ஆமாம்மா, எப்படிம்மா இருக்கா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமாம், நீ என்ன இங்கே? இல்லை, நான் எங்கள் பாஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். பாஸுக்கு அசிஸ்டண்ட்டா? இந்த வீட்டில் இருக்கிறது என்னோடய பேரன் தானே, அப்போ அவன் தான் அவனோட பாஸா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா இங்கே தயாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, பாட்டிமா, டே தயாங்க, இந்த பொண்ணு உன்னோட அசிஸ்டண்டாடா? ஆமாம் பாட்டி. என்னாச்சு? நிஜமாக உன்னோட அசிஸ்டண்டாடா? ஆமாம். ஏன்? ஓ அப்படியா? அப்படின்ட்டு தயாங்கோட பாட்டிக்கு நான் அப்படியே மூஞ்செல்லாம் பல்லாக இருக்குது. தயாங்க இவங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு. பாட்டிமா, ஏன் இப்படி வித்தியாசமாக சிரிக்கிறீங்க? ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் வயன் சாப்பிட்டியாம்மா நீ அப்படின்ட்டு உங்களை போட்டு விசாரின்னு போட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் நான் சாப்பிட்டேன் பாட்டி. நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கவா? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ சாப்பிட்ட தானே? நான் சாப்பிட்டேன் பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் தயாங்க்கு ஒன்றுமே புரியல. இந்த பாட்டி ஏன் வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். சரிம்மா, அப்போ நான் ரூமுக்கு போகிறேன். டே தயாங்க, கொஞ்சம் என் கூட வரியாடா? லக்கேஜஸ்லாம் இருக்குது, ஒன்று தூக்கிட்டு வரணும்ல. சரி அப்படின்ட்டு தயாங்கோ பாட்டியோட லக்கேஜஸ்லாம் எடுத்து பாட்டியோட ரூமில் அப்படியே வச்சுக்கிட்டு திரும்பலை. அப்படியே தயாங்கோட பாட்டி தயாங்க பிடிச்சி, அச்சோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டியாடா நீ? என்ன பாட்டி வளரிகிட்ருக்க? டேய், உனக்கு தெரியல? என்ன தெரியல? நான் தான் சொன்னேன்ல அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான்டா. இது ஒயனா? ஆமாடா, இந்த பொண்ணு தான். நிஜமா இந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான்டா. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, உனக்காகவே பிறந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன்னை தேடியே வருவான்னு சொன்னேன்ல. கடைசியில் உன்னை தேடி வந்துட்டா பார்த்தியா, அதுவும் உன் வீட்டுக்கு. ஐயோ, இன்றைக்கி பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. எனக்கு இதுக்கு மேலே எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே விரும்பலை. எப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற? பாட்டிமா, என்ன பாட்டி திடீர்னு இப்படிலாம் வந்து சொல்கிற? நான் ஏன்டா, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா என்ன? அப்படி இல்லை பாட்டி. அப்போ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா?
ஐயோ பாட்டி, ஏன் இவ்வளோ அவசரமாக இருக்க? இல்லைடா, எனக்கு நான் நினச்சி பார்க்கலடா. நான் நினச்ச பொண்ணு உன்னையே தேடி உனக்கு அசிஸ்டண்டா. அதுவும் எனக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற? பாட்டிமா, நீ ரொம்ப அவசரப்படுற. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு சீக்கிரமாக பேரப்புள்ள வேணும். எது பேரப்புள்ளையா? ஏய் பாட்டி, இது ரொம்ப 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 டூ மச்சு. எந்த டூ மச்சாக இருந்தாலும் சரி, 3 மச்சாக இருந்தாலும் சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற. பாட்டி, அதுக்கு அவள் சம்மதிக்கணும். என் பேரனை வேண்டான்னு சொல்லிடுவா இரு அப்படின்ட்டு அந்த பாட்டி குடுன்னு கீழே போகிறாங்க. நீங்கள் கிச்சனில் வந்து பாட்டிக்காக சமையல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் பாட்டி வரதை பார்த்துட்டு, வாங்க பாட்டி சாப்பிட்லாம், உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கேன். ஓயன், சொல்லுங்கள் பாட்டி, ஏதாச்சும் வேணுமா என்ன? வேணுமா? சொல்லுங்கள், என்ன வேணும்? எனக்கு பேர குழந்தை வேணும். அப்படின்ட்டு நீங்கள் நிமிர்ந்து அப்படி பார்க்குறீங்க. பின்னாடியே தயாங்க இதை கேட்டு செம்ம ஷாக்கு. பாட்டி, என்ன பாட்டி பேசிகிட்ருக்கு நீ? பாட்டி, நீங்கள் என்னமோ சொன்னீங்க, எனக்கு காலைல தப்பாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிஷ் நேமா பாட்டி? எனக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். அது டிஷ்ஷெல்லாம் இல்லை. நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பெற்று கொடுக்கணும். பாட்டி, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரோட லவ்வர்லாம் இல்லை, நான் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு தான். நான் இங்கே இருக்கிறத பார்த்து இங்கே தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை பாட்டி, நான் அவரோட அசிஸ்டண்ட் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும் ஓயன். நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேரனுக்கு நீ தான் பொண்டாட்டியாக இருக்க போகிற. பாட்டி, என்ன பேசுகிறீங்க? ஏமா ஓயன், என் பேரனை உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க நீங்கள் என்ன சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கும்போது, ஐடலாக பிடிக்கும் இல்லை, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எப்படி பாட்டி, அவர் பெரிய செலிப்ரிட்டி, நான் நார்மலான பொண்ணு. ஓ அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்ட்டு பாட்டி எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியை விட்டுடுச்சு. இங்கே தயாங்க, என்னடா இது, அங்கே இருந்துட்டு கொள்ளு பேர அது இது, இங்கே வந்துட்டு கூட அதெல்லாம் பேசிச்சு. இப்போ என்னடான்னா இவ சொன்னதுமே அப்படியே அமைங்கிட்டாங்க. இப்படி விடுற ஆள் இல்லையே நம்ம பாட்டி, என்னமோ ஒரு பிளான் பண்ணிடுச்சு போலையே அப்படின்ட்டு தயாங்க அப்படியே குறுன்னு தயாங்கோட பாட்டியை தான் பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே மனசில் வச்சுக்காமல் அப்படியே கேஷுவலாக இருந்துக்கிட்டு அப்படியே தான் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட கேட்கணும்? ஒரு வேளை தப்பாக நினச்சிட்டாங்களோ? இது இருக்கலாம். தனியாக இருக்கிற ஒரு பையன் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து நின்னா யாராக இருந்தாலும் சந்தேகப்படுவாங்கல்ல. சரி, அதான் இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 3 days அப்படியே போகுது. அந்த ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு நடக்காதது மாதிரி அப்படியே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக உங்களோட வீட்டுக்கு தான், வீக்கெண்டில். ஸோ அதனால் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அப்பா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்பா. அப்புறம் அம்மா எங்கே? அம்மா கிச்சனில். ஓ, இன்னும் கோவமாக தான் இருக்காங்களா என்ன? அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்ன வேன் இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குக்கிங் தான். ஓ, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசினா தான் என்னம்மா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிம்மா, நான் அன்றைக்கி அப்படிலாம் பேசியிருந்துக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் பொண்ணோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்காமல் நான் தானே தப்பாக பேசினது. என்னை மன்னிச்சிடுவேன். மா, என்ன பேசிகிட்ருக்கு நீ? எதுக்குமா மன்னிப்பு? இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க அம்மா அப்பா திட்டியாச்சுன்னா அது நல்லதுக்கு, அதனால் நம்ம எதுவும் சொல்லாமல் அப்படி போயிடணும்னு. பட் ஆனால் ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. அவங்களுக்கும் மனசு இருக்குது தானே. அம்மா அப்பா திட்டினா குழந்தைங்களும் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. அதனால தான் என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை ரொம்பவே மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போது அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் இருக்கா? இரு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே வகையாக உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்றம்மா. மயன், எதுக்குமா நீ அங்கே தங்கிக்கிட்டு? நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துட. இல்லைம்மா, எனக்கு அங்கே தங்குறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அங்கேயே செட் ஆகிடுச்சு. தனியாக இருக்க உனக்கு செட் ஆகிடுச்சா என்னம்மா?
அப்படி இல்லை, நான் தூங்க மட்டும்தாம்மா செய்வேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய புது கிளைண்ட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் ரூமுக்கு வந்து வெறும் படுத்து தூங்குறதுக்கும் மட்டும்தாம்மா நான் ரூமை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சரிம்மா அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் காலிங் பெல் அடிக்குது. அம்மா வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி வாயன் அப்படின்ட்டு அந்த டைம் அது டோரை ஓப்பன் பண்ணுறேங்க. அங்கே பார்த்தா தயாங்கோட பாட்டி நிற்குது. பாட்டி நீங்கள் என்ன இங்கே? இது உன் வீடு தானேம்மா? ஆமாம் பாட்டி. அப்போ ஏன் எங்களை வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட மாட்டியா என்ன? வாங்க பாட்டி வாங்க உட்காருங்க. சரிம்மா அப்படின்ட்டு தயாங்கோட பாட்டி அப்படியே உள்ள வந்து சோஃபாவில் உட்காராங்க. இந்த சவுண்டை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அப்படி வெளில வந்துட்டு, யாரும்மா? அது அது என்னோடய பாஸோட பாட்டிம்மா. ஓ அப்படியா, வணக்கங்க அப்படின்ட்டு அவங்களும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. உங்களோட பாஸோட பாட்டி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணுன்ட்டு அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. ஓ பாட்டி, நீங்கள் தானே என்னோட அம்மா அப்பா? ஆமாங்க. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது வந்து உங்கள் பொண்ணால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க. அம்மாவும் அப்பாவும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு ஒரு பேரன் இருக்கான். என் பேரனுக்கு 29 வயசாச்சு. அவனுக்கு ஒயனை கொடுப்பீங்களா? அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் செம்ம ஷாக்கு. எங்கள் நீங்க என்னடா வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டாங்க? ஐயோ பாட்டிம்மா இங்கே பாருவா, என் பெரியவங்க பேசும்போது அப்படியே குறுக்க வரக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே உங்களோட அப்பா அம்மா அது அது உங்களோட பேரன் தான் பெரிய செலிப்ரிட்டி ஆச்சு. அவர் எப்படி எங்கள் பொண்ணுக்கு? அதெல்லாம் இதை பற்றி கவலைப்படாதீங்க. என் பேரன் நான் சொன்னால் எல்லாம் கேட்பான். இத்தனைக்கும் என் பேரனுக்கு கூட அவங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எது அப்படின்னு நீங்கள் செம்ம ஷாக்கு. ஏன்னா தயாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அவ்வளோ பெரிய ஐடல் எப்படி அப்படின்ட்டு உங்களால் சுத்தமாக நம்பவே முடியல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு அது மட்டும் தான் ப்ராசஸில் ஓடிட்டே இருக்குது. இங்கே பேசுகிறது எதுவும் உங்கள் காதில் விழுகலை. உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படியே ஓகேங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் உங்களோட ஒரு விருப்பத்தையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா ஒயன் 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 பாப்பா என்னப்பா? என்னம்மா உனக்கு ஓகேவா? அது அப்பா எனக்கு அது அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தயாங்கோட பாட்டி, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்குமே எங்கள் பேரனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாட்டியை பார்க்குறீங்க. ஆமாம்மா, நீ தானேம்மா சொன்ன என் பேரனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது பாட்டி அப்படியா வயன்? அது அப்பா இப்போ பிடிக்கும்ப்பா, அதான் நான் சொன்னேன்ல எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு அந்த பாட்டி உங்களை பேசவே விடலை. நீங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது வயன் உனக்கு அப்படின்ட்டு உங்கள் அப்பா பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க இவங்க? கல்யாணம் அது அவரையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த பாட்டி, சரி இதை பற்றி நீங்கள் இன்னும் பேசணும் அப்படின்னா நாளைக்கு என்னோடய பேரனே நான் கூட்டிகிட்டு வரேன். இன்றைக்கி என் பேரனை கூப்பிட்டேன், ஆனால் அவனுக்கு தான் இன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால தான் இன்றைக்கி என் பேரனை கூப்பிட்டு வர முடியல. நாளைக்கு என் பேரனை கூட்டிகிட்டு வரேன், ஒரு பெண் பார்க்குற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷாக்கு. இது என்ன உண்மையாவா அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பவே முடியல. அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கீங்க. சரிங்க எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே கிளம்புது. போகும்போதும் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, வயன் சீக்கிரமாகவே எங்கள் வீட்டு மருமகளாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் நீங்கள் ஏன்னா மருமகளா? அதுவும் தயாவுக்கு நான் எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வருது. ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தயாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. நீங்கள் தயாங், ஹலோ வயன். சார் இப்போ நீங்கள் பிஸியா சார்? நான் ஆஃபீஸில் இருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஓகே, ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன். சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் பறக்க ஸ்ட்ரைட்டாக இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார்,
கமெண்ட் வயன். சொல்லுவேன். இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு உங்கள் பாட்டி வந்தாங்க. அப்படியா? ஆமாம் சார். சரி, அதுக்கு இப்போ என்ன? சார், அதுவும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்படின்ட்டு தயாங்க அப்படி அவங்கள பார்க்குறான். ஆமாம் சார், வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு கேட்டாங்க. என்னால் என்ன சொல்கிறதுனே சத்தியமாக தெரியல. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு பெண் பார்க்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கு உங்களையும் கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க சார். ஓ அப்படியா? சரி ஓகே. என்ன சார் சரி ஓகேன்றீங்க? அப்புறம் நான் வேறு என்ன சொல்லணுங்கிறேன்? இல்லை, நீங்கள் எப்படி சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்கள் பெரிய செலிப்ரிட்டி. அதனால என்ன? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? சார் சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த சேர்லேருந்து அப்படியே எழும்பி வர்றாரு. நீங்கள் சார் சொல்லுவேன், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐடலாக பிடிக்கும். ஆனால் என்ன? ஆனால் இப்போது என்னை பிடிக்காம தான் உன்னோட நாய்க்குட்டிக்கு டேன்னு பேர் வச்சியா என்ன? அது உங்களை அது ஷட் அப். ஆக்சுவலி என் பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு தெரியல, பட் என் பாட்டி ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிவு எடுத்தது தான். அதுக்கு நான் எப்போவுமே அப்போஸ் பண்ணது கிடையாது ஒயன். லைக் எனக்கு கூட ஓகே தான். ஏன்னா ஓகேவா? எனக்கு ஓகே தான். நான் ஏதாச்சும் கனவுல மிதந்துட்டுருக்கேனா? இல்லை செத்துட்டேனா என்ன? செத்துட்டியா? என்ன பேச்சு பேசுகிற நீ? இப்போ என்ன? இப்போ நடக்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதானே? வேணா என்னை கிள்ளிக்கோங்களேன். கிள்ளணுமா? கிள்ள தானே செய்யணும், கிழிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட நிற்க பிடிச்சி இழுத்து ஸ்ட்ராங்காக அவர் கிஸ் பண்ணுறாரு. அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. எங்கள் அண்ணங்க செம்ம ஷாக்கு. சார் என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்புறியா இது ட்ரீம் இல்லைன்னு? உங்களை நான் கீழே தானே சொன்னேன். எனக்கு கிள்றதுக்கு பிடிக்கல, அதனால தான். சார் நீங்கள் ஐடல் சார். நான் ஆஃப்டர் ஆல் நான் உங்களோட அசிஸ்டன்ட். ஷட் அப் வயன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எங்கள் பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணா? ஏன் உனக்கு என்ன குறைவு? அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். அழகாக தானே இருக்க? அழகாக இருக்கேனா? அழகாக இருக்கியே. ஆனால் சப்பி. சப்பியாக இருக்கிறது கூட அழகாக தானே இருக்கு. எனக்கு புரியலையா? அப்போ நான் ப்ரூஃப் பண்ணவா? அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் பார்க்குறீங்க. தாங்க மறுபடியும் கிட்ட வரானீங்க. இல்லை 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 நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேணாம். நான் கிளம்புறேன். எங்கடி ஓடுறேன்? இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி கூட்டு நாங்கள் இதை ஓடுறீங்க. தேங்க இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்ஸை ரப் பண்ணுறான். இது கூட நல்லா தான் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியாக போகிறேன், நல்லா தாண்டி இருக்க அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே ரெடியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை சந்தோஷமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. அம்மா என்னம்மா வேன்? என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்? ஏன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அப்போ நான் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேனாடி? ஆனால் என்ன ஆனால் இங்கே பாரு வயன், இப்போவும் சொல்கிறேன், உனக்கு இந்த பையனை பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணு. நீ சொன்ன மாதிரி நீ எங்களுக்கு பாரம்லாம் கிடையாதும்மா. இது எங்களோட கடமை. பெற்றவங்கெல்லாம் என்ன திரும்ப நினைப்பாங்க?
பொண்ணை ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்களே தவிர என்றைக்குமே பாரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்றைக்கும் நினைக்க மாட்டாங்கம்மா. நாங்கள் உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் கெட்டவங்கெல்லாம் கிடையாது. அம்மா சாரிம்மா, அன்றைக்கி நான் கொஞ்சம் இல்லைம்மா, அதில் இன்றைக்கி என் மேலேயும் தப்பு இருக்குது. அன்றைக்கி நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், அது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. அம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை வயன், அதாவது எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, பிள்ளைங்க வந்து அம்மாவை அப்பாவை திட்டினா பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஆனால் அதே பாவத்தை தானே அம்மா அப்பாவும் பண்ணுறாங்க, பிள்ளைங்களோட மனசை நோக்கடிக்கிறாங்க. அப்போது பிள்ளைங்களுக்கும் வலிக்கும் தானே. அப்போது நாங்கள் பண்ணுறதும் பாவம் தானேம்மா. அம்மா எங்களை மன்னிச்சிடுமா, நான் உன்னை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அப்படிலாம் இல்லைம்மா, நீ என்னை நோகெல்லாம் அடிக்கலை, நான் தான் புத்தி கிட்ட திரும்ப அதை பேசிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அம்மா இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கிறது சரிதானா? ஏம்மா அப்படி சொல்கிற? உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமா. இந்த 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 ஊரில் அவருக்குன்னு ஒரு தனி, இந்த ஊரில் என்ன ஊரில் இந்த உலகத்துக்குன்னு அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேனே இருக்குது. இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏதாச்சும் பிரச்சனை? இங்கே பாரு வயன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைம்மா. இப்போதைக்கு அவரோட கரியருக்காக 4 பேருக்கு தெரிகிற மாதிரி மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவர் கரியரில் ஓகே இந்த டைம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிவிடுவாருமா. அதனால் நீ இதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்காத. ஆனால் நான் அவருக்கு பொருத்தமான பொண்ணாம்மா. ஏம்மா அப்படி நினைக்கிற? நீ அழகாக இருக்குடி, உன் மனசு அவ்வளோ அழகு, அதை பார்த்து தான் அந்த பையனுமே வரான். நீ எதுக்கு வெளியில் இருக்க உருவத்தை பார்க்குற? வெளியில் இருக்க உருவம் முக்கியம் கிடையாதுமா. அம்மா லவ் யுவர் செல்ஃப் வயன். நீ என்கிட்ட சொல்லவே உன்னை நீ எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிப்பேன்னு. லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது டைமு ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது கீழே தயாங்கோட பாட்டி வந்திருக்காங்க. இங்கே நீங்கள்னா அப்படியே ஒரு மாதிரி நர்வஸோட கையில் டீயோடு அப்படியே வரீங்க. சாரியெல்லாம் கட்டி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே உங்கள் அம்மா அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நீங்கள் அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தள்ளியாம்மா, என் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, என் பொண்ணுக்கு நான் இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், நீ என்னடா நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு வரும்போதே பேசிக்கிட்டே தான் வரீங்க. இப்போது தயங்கிட்ட வந்தாச்சு. இப்போது அந்த பாட்டிக்கிட்ட டீ கொடுக்குறீங்க. பாட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டே டீ எடுத்துக்கிட்டு இப்போது தயங்கிட்ட தான் கொண்டு போகிறீங்க. தயங்க அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஒரு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அந்த லிப்ஸை வைப் பண்ணுறான். அந்த லிப்ஸை பார்த்தோன்னே நேற்று அவன் கிஸ் அடித்ததான் ஞாபகம் வருது. அப்படியே உங்களுக்கு கையெல்லாம் கிட்டக்கிட்டே நடுங்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனும் அந்த டீ எடுத்துட்டான். இப்போ தயங்கோட பாட்டி அப்புறம் என்ன சம்மந்தி, அப்புறம் மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாமா? நம்ம நீ அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எது அடுத்த வாரமா அப்படின்ட்டு செம்ம ஷாக்கு. இங்கே தேங்க உங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னங்க அடுத்த வாரமே கல்யாணங்கிறீங்க? அதுவாங்க, ஆமாம் என் பேரன் தான் ரொம்ப ஆசைப்பட்றான், கல்யாணம் தானே பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் அப்படின்றான். அப்படின்ட்டு இங்கே நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. இங்கே தயங்கனா அவனோட லிப்பை போட்டு தடவிக்கிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் ஐயோயோ இவன் வேற லிப்பை வேற சொரிஞ்சிக்கிட்டே இருக்கானே, ஐயோ பார்க்குறானே ஐயோ எப்படி கடிது தப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது தயங்கும் ஆமாம்மாம்மா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், என்னோட ராணி மாதிரி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே திரும்பி தயங்கம் பார்க்குறீங்க. தயங்கம் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ராணி மாதிரியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்கள் அப்பாவுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா அடுத்த வாரத்துலேயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் அப்படியே அவசரமாக நடக்குது. இப்போது இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ் டே.
நீங்கள் ஒரு கவுனையும் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த சர்ச் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்கள் முன்னாடி தான் தயாங்குமே நிற்கிறான். தயாங்க அப்படி உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட கையை நீட்டுறான். உங்கள் அப்பா கிட்டே இருந்து கையை எடுத்துட்டு அந்த கையை அப்படியே நிமிர்ந்து தயாங்க பார்த்துக்கிட்டே கொடுக்குறேங்க. தயாங்க அப்படி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறான். ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. எங்கள் ஃபாதர், கிம் தயாங் ஆகிய நீ லீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ஓகே, இப்போ லீ வயன் ஆகிய நீ கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். அவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். இப்போ 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் ரிங்கவும் மாற்றிக்கிட்டீங்க. அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படிங்க வர கிஸ் பண்ணுறான். அப்பாடா, ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணேன், நல்ல வேலை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த தயங்கோட பார்வை அப்படியே கொஞ்சம் ஈவலாக மாறுது. என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான் அப்படின்ட்டு நீங்கள் நிற்கும்போது, சரி அப்போ போகலாமா? எங்கே போகிற? அதான் மேரேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு. முடியலையே, இன்னும் ஒரு விஷயம் இருக்கே. என்ன விஷயம்? அதான் ரிங் மாற்றியாச்சு, ஃபாதர்கிட்ட ப்ராமிஸும் பண்ணியாச்சு, கிஸ்ஸும் பண்ணியாச்சு. கிஸ் பண்ணியாச்சா? நான் எப்போ பண்ணேன்? இப்போ தாங்க ஃபோர்ஹெட்டில் பண்ணிங்க. அது ஜஸ்ட்டு பெக் மட்டும்தான். உண்மையான கிஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்ட்டு அவங்கள இப்போரமாக அப்படியே அணைச்சி இழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணுறான். அப்படின்னு கிஸ் பண்ணுறான். எங்க நீங்கள் என்ன கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் செம ஷாக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறடி ரொம்ப ஷாக்காக இருக்க போல். அது இல்லைங்க. இல்லையா? இல்லைங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் அப்படின்ட்டு மறுபடியும் உங்களோட லிப்ஸை பார்க்குறான். இல்லைங்க, டைம் ஆச்சுல, போகணும்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனைக்கிட்ட தள்ளி வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் பட்ட 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 பட்டப்படாக நடிக்குது. ஐயோ, விட்ட ஹார்ட் இறங்கி ஓடிடும் போலையே, ஏன்னா இப்படி போஸ்க்கு கிஸ் அடிச்சு விட்டாரு, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தான் நின்றுட்டே இருக்கீங்க. மேற்கொண்ட ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லோரும் ப்ளஸிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் போகுது. இப்போது டைம் டு லீவ். உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து நீங்கள் இப்போ விடைபெறதுக்கான நேரமும் வந்துருச்சு. அப்பாவும் அம்மாவும் அப்படி கலங்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அழுதுக்கிறீங்க. அம்மா பத்திரமா இருங்கம்மா, அப்பாவும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருவாயன். சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே போகிறீங்க. நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறான். இப்போ காரும் எடுத்தாச்சு, நீங்களே அப்படியே டாட்டா காட்டிகிட்டே இருக்கீங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே வந்து உட்காரிங்க. தயாங்க இதை பார்த்துட்டு, இப்போ ஓகேவா நீ? ஓகே தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போ தயாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, தயாங் இது உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான ரூட் இல்லையே? ஆமாம், இது என் வீட்டுக்கு போகிறதுக்கான ரூட் இல்லை தான். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஷட் அப். ஏன் ஷட் அப் பேப்? பேபா? என்ன இவர் ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறாரா, இல்லை ஏதாச்சும் ஆப்பி வச்சு விட்டுருவாரா? பயமாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு பயத்தோடு அங்கேயே இருக்கீங்க. இங்கே தாங்கண்ணா ட்ரை பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ரொம்ப நேரமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ரெசார்ட்டா? இந்த ரெசார்ட் தான். எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? கொஞ்சம் அமைதியாக வரியா வயன் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கீங்க. வெயிட் என்னங்க, 1 minute அப்படி சொல்லிட்டு கண்ணை அப்படியே கட்டிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? கண்ணை கட்டுறேன்டி, சர்ப்ரைஸில். அதெல்லாம் வேணாங்க, கண்ணை கட்டிக்கிட்டேன்னா நான் எப்படி நடந்து வருவேன்? அவனை யார் நடந்து வர சொன்னா? நான் தூக்கிக்கிறேன். ஏன்னா என்ன தூக்கிக்கிறீங்களா? இல்லை வேணாம் நான் வெயிட்டாக இருப்பேன். அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டா. நீங்கள் என்னங்க நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேங்க, வேணாம் விட்டுருங்க. கொஞ்சம் அமைதியாயிரு. நான் சொன்னேனா நீ வெயிட்டாக இருக்கேன்? நான் சொன்னேனாடி? இல்லைங்க
வெயிட்டாக இருப்பேன். ஷட் அப் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு அந்த ரெசார்ட்குள்ளே வரான். நீங்கள் வேணாங்க, கால் வலிக்குங்க, என்னை விட்டுருங்க. ஏய் கொஞ்சம் அமைதியாக வாடி அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமில் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்க கண்கட்டை அப்படியே அவுக்குறான் பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க கண். செம்ம ஷாக்கு. பிகாஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப், அதுவும் பீச் ஓரமாக இருக்குது. உங்களால் சுத்தமாக நம்பவே முடியல. தயம் என்னது இது? ஏண்டி பார்த்தா தரலையா? ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்டி. ஆனால் நம்ம இதுக்கு இன்னும் ரெடி ஆகலையே. யார் சொன்னால் ரெடி ஆகலைன்னு? நான் எப்போது ரெடி ஆகிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாடி, நான் ரெடி ஆகிட்டேன். ஏன் இன்றைக்கி நான் கிஸ் பண்ணதை பார்த்தோமா நீ இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்க? இது ஒரு நிமிஷம் இருங்க, வெளியில் பீச் இருக்குது தானே, நான் பார்த்துட்டு வரவா? போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட நான் அந்த பீச் சைட் போகிறீங்க. அது எப்படின்னா பால்கனி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் இன்னொரு சைடில் என்ன இவர் ஃபஸ்ட் நைட்டுங்கிறாரு. ஐயோ நான் இன்னும் அதுக்கெல்லாம் தயாரே ஆகலை, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தயாங் உங்களை அப்படியே பேக் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டியை ஹக் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டியை ஹக் பண்ணிக்க ஏதாவது பெர்மிஷன் வேணுமா என்ன? இல்லை அப்புறம் என்னடி அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ தயா உங்களோட ஷோல்டரில் தலையை வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. ஆமாம், ஏன் இவ்வளோ தூரத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அதுவா, எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு பிடிச்ச இடத்துல யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்க ப்ளேஸில் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருக்கணும்னா ஆசைடி. அதனால தான். ஓ ஓகே அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கீங்க. ஒரு 3 minutes இருக்கும். தயங்க அப்படியே உங்களோட ஹிப் அப்படியே ராப் பண்ணுறான். கையே என்னடி கையே அங்கே போகுது? என் கை எங்கே வேணாலும் போகும், யார்கிட்ட கேட்கணும்? பிகாஸ் யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. அது அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. இடுப்பில் இருந்தால் தயங்கோட கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. தயம் என்ன பண்ணுறீங்க? என்னோட பொண்டாட்டியை ஃபீல் பண்ணுறேன்டி. ஆனால் கையே அங்கே போகுது. ஃபீல் பண்ணணுன்னா கை அங்கங்கே பட தான் செய்யும். ஆனால் என்ன ஆனால் அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்பி அவனை பார்க்குற மாதிரி வைக்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும். என்ன பிடிக்கும்? சரி, அப்புறம் ஏன் என்ன கிட்ட வந்தாலே அப்படியே ஏதாவது சொல்லி தள்ளி போக பார்க்குற? இல்லை, இருந்தாலும் ஒரு தயக்கம்தான். எதுக்கு? நான் வேற இப்படி இருக்கேன். என்ன எப்போ பார்த்தாலும் நான் இப்படி இருக்கேன் சொல்கிறேன். நீ நல்லா இருக்கடி, பிடிச்ச மாதிரி அழகாக இருக்க. இங்கே பாரு, புஜிக்கு கண்ணெல்லாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன் கண்ணத்தை பாரு, இங்கே பாரு அப்படியே ஒட்டி போயிருக்கு. அப்படிலாம் இல்லை, உங்களோட கண்ணமே ரொம்ப சாஃப்ட் தான் தெரியுமா? என் கண்ணை சாஃப்ட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, பார்த்துருக்கேன். எப்படி? இல்லை, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிள்ளுவாங்கள்ல, அப்போ பார்த்துருக்கேன். எனக்கும் கிள்ளணும்னு தோணும், ஆனால் முடியாதுல்ல. அதான் இப்போ எல்லாமே முடியுமே, பண்ணிக்கலாம்ல. கில்லுடி அப்படின்ட்டு அவங்களோட கையெடுத்து
உங்களோட கையெடுத்து அப்படியே அவனோட கன்னத்தில் வைக்கிறான். நீங்கள் அது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பண்ண அப்படின்ட்டு அப்படியே அவனோட கன்னத்தை அப்படியே மெதுவாக வருடுறீங்க. அவனுக்குன்னா என்னென்னமோ ஆகுது மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த கன்னத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே புஜ்ஜு புஜ்ஜுக்குன்னு பண்ணுறீங்களா? அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஏங்க நல்லா இருக்குங்க. நிஜமாவா? ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்ட்டு 2 கையை எடுத்து 2 கன்னத்தில் வச்சு அப்படியே புசு புசுன்னு பண்ணிகிட்ருக்கீங்களா? தயாங்க அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்படி க்யூட்டாக சிரிக்கிறீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஏங்க நல்லா இருக்குங்க. ஆமாடி, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வேற எங்க உனக்கு பிடிக்கணும்னு ஆசை? அதுவா, தயவங்களோட கையை அப்படியே பார்க்குறீங்க. கையா? கையில் என்னடி? கொடுங்கங்க. இந்தா அப்படின்ட்டு அவன் கையை நீட்டுறான். நீங்கள் அப்படியே அவனோட கையில் மேலே வைக்கிறீங்களா? அவங்க கை அப்படியே குட்டியாக தெரியுது. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல? குட்டியாக இருக்கு. எனக்கு ஆசைங்க உங்கள் கையில் என் கை எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு. இப்போ பார்த்தா அவங்க கையோட என் கை ரொம்ப குட்டியாக இருக்குல்ல? குட்டியாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே பார்த்து அப்படியே ரசிக்கிறான். என்றைக்குமே அவங்கள இப்படி ரசித்தது கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அவனா ரசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் இப்போ தான் அவனை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஏங்க என்ன அப்படி பார்க்குறீங்க? தெரிலடி, அவனை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. சரிங்க, தூக்கம் வர மாதிரி இருக்கு. தூங்கலாமா? எது, தூங்க போறியா? ஆமாம். இவ்வளோ பெரிய செட்டப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்னடா தூங்க போகிறேன்னு சொல்கிற? அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே பாரு வயன், நீ ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது. உனக்கு 27 ஆகிடுச்சு, எனக்கு 29 ஆகிடுச்சு. அதுக்கு பண்ண வேண்டியது பண்ண வேண்டாமடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ வேணாமே. யார் சொன்னா வேணான்னு? இல்லை, நான் தான் சொல்கிறேன். நீ சொன்னால் நான் கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவங்கள அங்கேருந்து அலைக்க தூக்கிட்டான். ஏங்க வெயிட்டாக இருப்பேங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அது ஒரு மாதிரி ஒரு வார்ம் ஃபீலிங்கில் இருக்குது. கேண்டில் லைட்ஸ் எரியுது, சாக்லேட், அப்புறமேட்டு ஸ்ட்ராபெரி, ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குங்க? சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றதுக்கா? ஆமாடி, சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு தான். சரிங்க, அப்போ நான் இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கவா? ஓகே, எடுத்துக்கோ. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து அப்படியே கடிக்கிறீங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக சாப்பிட்டீங்க. நல்லாயிருக்கு. சரி, இதை ட்ரை பண்ணுறியா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்ட்ராபெரியில் அந்த சாக்லேட் டிப் இருக்கும்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வாயில் ஊட்டுறான். நீங்களும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் போலையே, ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்படியே கடிக்கிறீங்க. நீங்கள் கடித்து அடுத்த செகண்ட் அவன் அப்படியே பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்ட்ராபெரி அப்படியே அவன் சாப்பிட்றான். நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தெரியுதா எதுக்கு இருக்குன்னு? அது உனக்கு எல்லாம் தெரியும் தானே? என்னது? இதை பற்றி தெரியும். ஆனால் இது சாக்லேட்டு இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நீ கேட்டதில்ல? நிஜமா விட்டு படம் கூட பார்த்தது இல்லையடி? பார்த்துருக்கேங்க, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது. ரொமான்டிக் மூவி கூட பார்த்ததில்ல. இல்லைங்க. சரி, அப்போ நான் தான் அவனை கற்றுக் கொடுக்கணும் போல. கற்றுக் கொடுக்கணுமா? அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறான். ஏங்க இங்கே படுத்துக்கோங்க, எதுக்கு ஓவராகிறீங்க? உனக்கு கற்றுக் கொடுக்க வேணாமா? வேணாம், ஆனால் எனக்கு வேணும் அப்படின்ட்டு
அவங்க கையை ரெண்டுத்தையும் டைப் பண்ணிட்டான். என்னங்க பண்ணுறீங்க, ஷட் அப் அப்படின்ட்டு அந்த சாக்லேட் டிப்பர் இருக்கும்ல அதை எடுத்து அவங்களோட லிப்ஸில் அப்படியே ரப் பண்ணுறான். ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, எறும்பு வந்துடுங்க. எறும்பே நீ வரப்போகுது. ஆமாம், சாக்லேட் சாப்பிட எறும்பு வராதா என்ன? மயன், உனக்கு 27 வயசாகிடுச்சு, இன்னும் நீ சின்ன குழந்தை நினச்சிட்ருக்கியா? ஏங்க, நான் நார்மலாக ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கீழே போட்டாலே அது எறும்பு வருது. இது எறும்பு வந்து எனக்கு கடிச்சிடுச்சுன்னா? எறும்பெல்லாம் கடிக்காது. அப்புறம் நான் தானே கடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. லைக் அந்த ரூம் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த சாக்லேட், ஸ்ட்ராபெரி, முக்கியமாக தயாவோட அந்த ஒரு கிசஸ் உங்களை அப்படியே ஒரு மோடுக்கு கொண்டு போகுது. நீங்களாம் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் போடுறீங்க. அவனுக்கு இன்னும் அது டெம்டேரி, அவனோட கை கொஞ்சமாக எங்கெங்கேயோ ப்ளே ஆகுது. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதுவும் இல்லாமல் உங்களோட கையை வேறு கட்டி போட்டுட்டான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ தயா எப்படிடி, பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா. இப்போ கண்டினியூ பண்ணவா? என்ன வேணுமா வேண்டாமா? ஒன்றும் இல்லை, வேண்டாம் விடுங்க. வேண்டாமா? நீ வேண்டான்னு சொன்னால் அப்படி பொத்திட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாதுடி. இங்கே பாரு கீழே அப்படின்ட்டு அப்படியே காட்டுறான். என்னங்க அது? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குமே மேக் அவுட் நடக்குது. ரொம்பவே வைல்டாக அவங்களால சுத்தமாக பேர் பண்ணிக்கவே முடியல. தயாங்னா அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். முக்கியமாக அவங்களோட செஸ்ட்டில் அப்சஸ் ஆகிட்டானே சொல்ல முடியும். அந்த மாதிரி அதிலே ஃபேஸை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் தயாங் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு இது சும்மாரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அது பில்லோ மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டான். அப்படியே படுத்துருக்கான். என்னங்க வேணாங்க, வலிக்குதுங்க, போதும் எழுந்துடுங்களா? முடியாது, எனக்கு இது நல்லாயிருக்கு. அதுவும் புதுன்னு எனக்கு உன்னை விட்டு எழும்ப மனசே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கானா. நீங்கள் ஆனால் வலிக்குது. வலிக்குதா? வேணாம், ஒரு ரவுண்ட் கூட போவா? இல்லை வேணாம் போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் போகுது. அப்புறம் என்னடா, அவங்க 2 பேருக்கும் மேக் அவுட்டும் முடிஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 2 பேருமே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. செஸ்ட்டில் தான் தயாங்க அப்படியே ஃபேஸை வச்சு ரப் பண்ணிகிட்டே படுத்துருக்கான். நீங்கள் தயாங் என்னடி? ஏங்க விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சிட்டு போட்டும் விடுறி. ஆனால் வீட்டுக்கு போகணும்ல. வீட்டில் தானடி இருக்கோம். அப்போது இந்த வீடு நம்மளோடது. நிஜமாவா? நிஜமாக தான். அப்போது டேயும் யங்தனும் அவன் நம்ம வீட்டில் இருப்பான். அது நம்ம அப்புறமா பசங்களை கூட்டிகிட்டு வரலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே படுத்துருக்கீங்க. இங்கே தான் அவங்க ஜஸ்ட்டை அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏங்க அதை போட்டு பாடுபடுத்திகிட்டு இருக்கீங்க? இல்லடி, இந்த ஒரு ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ ஆம் அப்சஸ்டடி. அப்சஸ்டா? எங்க ஃபஸ்ட்டு நீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாதிரினா என்ன, மூடாகுதா? அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போங்க. தள்ளி போகணுமா? அதெல்லாம் போக முடியாதுடி அப்படின்ட்டு ஏனோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு நீங்களுமே விட்டுட்டீங்க. இப்போது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்களும் தயாங்கும் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட வீட்டுக்கு, அதாவது தயாங்கோட வீட்டுக்கே வரீங்க. அங்கே தயாங்கோட பாட்டி அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போது தயாங்க இதை பார்த்துட்டு, அப்புறம் பாட்டி என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்க, ஊருக்கு போகல? இல்லை, என் பேரனை பார்க்காம நான் எப்படி போவேன்? ஓ சரி. ஆமாம், என் கொள்ளு பேரனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் தரமாக பண்ணியிருக்கேன். உனக்கு 1 என்ன 3 கொள்ளு பேராக வருவான் பார். ஏங்க என்னங்க பேசுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியாடா 3? ஐயோ சூப்பர்ரா அப்படின்ட்டு அங்கே பாட்டினா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களோட ஃபேஸெல்லாம் அப்படி ப்ளஷ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே அவங்க அப்படி உங்களை பார்த்துட்டு, என்னடி ரொம்ப ப்ளஷ் ஆகிற? நீ ப்ளஷ் ஆனேன்னா அப்புறம் 3 4 ஆகும், 4 5 ஆகும்.
பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போட்டு அதிர்ச்சிட்டே இருக்கீங்க. ஸோ எண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இனி நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும்